காப்ளின் இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட கிங்ஸ்டன் வந்து பழங்காலத்துல வந்து ஒரு பெரிய வாரியரா ஒரு பெரிய போரினா வந்து வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவர் ஏற்பட்ட ஒரு சாபத்தினால அப்போதுல இருந்து இப்ப இருக்கிற மாடர்ன் ஏஜ் வரைக்கும் சாகா வரம் பெற்று சாகாம வாழ்ந்து வந்துகிட்டே இருப்பாரு. இந்த சாபத்துல இருந்து அவருக்கு சாப விமோசனம் கிடைக்குன்னா இந்த சீரிஸ்ல காப்ளினோட பிரைட் அப்படின்னு நம்ம சொல்லப்படுற நம்ம ஹீரோயினான யூன்டெக் வந்து அவர் நெஞ்சில குத்திருக்க ஸ்வாட அவங்க கையால எடுத்தா அவர் சாப விமோசனப்பட்டு இறந்து போவார். இதுதான் இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. ஆல் ஆஃப் அ சடன் இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரியா நாட்டில் ஹியோசான் ஹை ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல்ல நம்ம ஹீரோனா சியோங்சானும் நம்ம ஹீரோயினான ஆஞ்சோ வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க படிக்கிற அந்த ஹியோசான் ஹை ஸ்கூல்ல ஒரு ஜாம்பி அவுட் பிரேக் வந்து நடக்குது. இந்த ஜாம்பி அவுட் பிரேக்ல இருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையன்றத சும்மா சுவாரஸ்யமா சொல்றான் இந்த ஆல் ஆஃப் அ சடனோட ஒன்லைன் ஸ்டோரி. மூட் லவர்ஸ் ஸ்கேலட் ஹாட்ரையோ இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினான ஹாஜின் வந்து மாடர்ன் டைம்ல வந்து ஒரு மேக்கப் கேர்லா ஒரு மேக்கப் கடையில் வேலை செய்யற ஒரு கேர்லா இருக்காங்க. இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்கள பிட்ரே பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இல்லை அஃபேர்ல இருக்க தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டா வந்து ஒரு வெக்ஸாயி ஒரு லேக் ஓரமா வந்து சரக்கு அடிச்சுக்கிட்டோ ரொம்ப வெக்ஸாயி உட்காந்துட்டு இருக்க போறேன். அந்த லேக்ல வந்து ஒரு சின்ன பையன் தவறி விழுந்துடுறான். அந்த பையனை காப்பாத்துக்காக இவங்களும் குச்சிடுறாங்க. அந்த லேக் மூலியமா டைம் டிராவல் பண்ணி பழங்காலம் அதாவது ராஜா காலத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிற ஹேசு அப்படின்னு ஒரு பொண்ணோட உடம்புக்கு போயிடுறாங்க. அந்த பொண்ணோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த ஹேசு அப்படின்ற அந்த பொண்ணோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போற அங்க ஃபோர்த் பிரின்ஸ் வேங்சு அப்படின்னு ஒரு பிரின்சஸ் ஆச்சு. அவங்களோட காதல் விழுறாங்க. கடைசியில காதல் வந்து சேர்ந்துதா இல்லைன்றத சூப்பரா சொல்றதுதான் இந்த சீரிஸோட கதை. இந்த ஃபோர்த் பிரின்ஸ் வேங்சு இவர் வந்து சின்ன வயசுல இருந்தே தனியாவே மற்ற பிரின்ஸுகள் மாதிரி இல்லாம அம்மா அப்பாவோட அன்பு கிடைக்காம ஒரு காட்டுக்குள்ள நிறைய அனிமல்ஸோட நிறைய சண்டை போட்டு ஒரு ஃபெரோஷியஸான ஒரு வாரியரா தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரோட கண்ணாண்ட கூட ஒரு பெரிய தழும்பு கூட இருக்கும். அந்த அளவுக்கு இருப்பாரு. இவங்க திருப்பி இந்த கிங்டம் வரும்போது நம்ம ஹீரோயினோட ஹேசுவை பார்த்து காதல் விடுறாங்க. இந்த காதல் வந்து அவர் சாஃப்டா மாறிச்சா இல்லையான்றது இவங்களோட காதல் என்ன ஆகும் அப்படின்றத சூப்பரா சொல்றதான் இந்த சீரிஸோட கதை. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற சீரிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, டு த பியூட்டிஃபுல் யூ. இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பாத்தீங்கன்னா, ஹீரோவான கேங் டேஜுன் அப்புறம் ஹீரோயினான கோஜே இருப்பாங்க. இந்த சீரிஸ்ல ஹீரோ வந்து அத்லெட்டிக்ஸ்ல வந்து ஹை ஜம்ப் பண்ற ஒரு ஆளா இருப்பாங்க. ஹீரோயின் வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்கள டிவில பார்த்து அவங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா அவங்க வந்து ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ வந்து இந்த ஹை ஜம்ப் வந்து விட்டுறலாம், அதை குவிட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க படிக்கிற அந்த ஹை ஸ்கூல் அதாவது அவங்க படிக்கிற அந்த பாய்ஸ் ஹை ஸ்கூலுக்கு ஒரு பாய் கெட்ட போட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவரை வந்து இந்த ஹை ஜம்ப்ல விட்டு வெளில வராத மாதிரி பண்றதாங்க இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. நெக்ஸ்ட் The Mysterious Class. இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு 10-12 பசங்க இருக்காங்க. அந்த 10-12 பசங்களுக்கு நடுவில் ஒரு பேய் வந்து மனுஷன் மாதிரியே வேஷம் போட்டு அந்த பசங்களோட சுத்திட்டு இருக்கு. கடைசியில் அந்த பேயை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கண்டுபிடிச்சிட்டா அந்த பேய்க்கு என்ன ஆச்சு அப்படின்றத ரொம்ப திகிலா சொல்றதாங்க இந்த சீரிஸோட ஒரு கதை. ட்ரூ பியூட்டி இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, ஹீரோயினான லின்ஜிக்கு அவங்களோட லுக்ஸ் மேல வந்து ஒரு பெரிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அவங்க மூஞ்சில நிறைய பிம்பிள்ஸா இருக்குமா, அதனால அவங்க கிளாஸுக்கு போனாலே அவங்க கிளாஸ்மேட்ஸா இருக்கட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் அவங்க வந்து அக்லி 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 அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ரொம்ப கலாய்ப்பாங்க. அதனாலே அவங்க வந்து வீட்டை விட்டு ரொம்ப வெளில போவாங்க. ரொம்ப அழகே என்ற ரொம்ப சோகமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சரி, அவங்க வந்து அழகை கூட்டுறதுக்காக வந்து மேக்கப் குள்ள இறங்கி ஒரு ஃபேக்கான ஒரு அழகுக்கு வந்து அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி காமிப்பாங்க. அந்த டைம்ல அவங்களோட கிளாஸ்ல வந்து ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையன் இருப்பான். அவன் பேர் வந்து லீ சு. அவங்களோட வந்து இவங்க கமிட் ஆகி அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல அதே கிளாஸ்ல ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஹேண்ட்ஸமான ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து லின்ஜிக்கு இங்க வந்து திருப்பி ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிப்பான். கிட்டத்தட்ட இது ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். கடைசியில இவங்க 2 பேர்ல யாரோட கடைசியில சேர்ந்தாங்க அப்படின்றதையும் உண்மையான அழகு அப்படின்னா அதாவது ட்ரூ பியூட்டினா என்னன்ற அர்த்தத்தை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்றத சூப்பரா சொல்றதான் இந்த ட்ரூ பியூட்டி அப்படின்ற சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரிங்க. நெக்ஸ்ட் த சைலண்ட் சி. இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல நம்ம உலகத்துல வந்து ஒரு 2070, 2080, 2090 அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ரொம்பவே தண்ணி பஞ்சம், தண்ணியே இல்லை, வாட்டர் ஸ்கேசிட்டி அப்படின்னு சொல்றோம். எந்த அளவுக்கு தண்ணி பஞ்சம்னா காசை கொடுத்து தான் தண்ணி வாங்குற நிலைமைக்கு வந்துடும். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இந்த மாதிரி கார்டுலாம் வச்சிருக்கோம். அந்த மாதிரி அங்கே வந்து கோல்டு கார்டு சில்வர் கார்டு அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. சில்வர் கார்டு இருக்கவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாகும், கோல்டு கார்டு இருக்கவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாகவும் தர்ற மாதிரியான அந்த அளவு ஒரு தண்ணி பஞ்சம் வந்து தலைவிரிச்சு இந்த உலகத்தில் ஆடுது. இந்த தண்ணி பஞ்சத்தை வந்து போக்குறதுக்காக இந்த வறுமையை வந்து நீக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் ஹீரோவோட டீமுக்குள்ள வந்து ஒரு டாக்டர் சயின்டிஸ்ட் இவங்களாம் சேர்ந்து ஒரு டீம் அப் மாதிரி பண்ணிட்டு இங்கேருந்து அந்த ஸ்டேஷனுக்கு போய் அங்கே என்ன நடந்தது, கடைசியில் அந்த வாட்டர் சோர்ஸை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கடைசியில் அந்த ஸ்டேஷனில் இருக்கவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப த்ரில்லாகவும் சொல்றதாங்க இந்த சீரிஸோட கதை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சீரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் கேர்ள் நாம்சூக். இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன பார்த்தீங்கன்னா, ஹீரோயினா கங் நாம்சூக்கு வந்து
சூப்பர் ஸ்ட்ரென்த் அப்படின்ற ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அவங்களால வந்து எவ்வளவு பெரிய ஒரு பொருளா இருந்தாலும் சரி ஈஸியா தூக்க முடியும், ஈஸியா தூக்கி போட முடியும். பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி தான் இருப்பாங்க, ஆனா ஓடுற ஒரு ரன்னிங்ல இருக்க ஒரு ஃபிளைட்டே அவங்க கையால பிடிச்சி நிறுத்துற மாதிரியா சில சீக்வன்ஸ்லாம் இருக்கும். இவங்களோட நாட்டில் இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வில்லன் காட்டுவாங்க. அவங்க வில்லன் பேர் வந்து ரீசியோ. அவங்க வந்து இந்த ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்ட மாதிரி நிறைய இல்லீகலான விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து இவங்களை டிஃபீட் பண்றதுக்காக அவங்களோட நெருங்கி பழகி அவங்கள காதல் லெவலில் வச்சு அவங்களை ஏமாத்தி கடைசியில இந்த செட்டியை வந்து அவங்க ட்ரக் ஃப்ரீயா மாத்துறாங்க. இல்லீகலான விஷயங்கள் எதுவும் நடக்காம தடுத்தாங்களா இல்லையா அப்படின்றத சுவாரஸ்யமா சொல்லலாம் இந்த ஸ்ட்ராங் கேர்ள் நாம் சூன் அப்படின்ற சீரிஸோட கதைங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சீரிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்குவிட் கேம். இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவான கீஹன் அப்படின்றவங்க வந்து கொரியா நாட்டுல வந்து எந்த ஒரு வேலை வெட்டி இல்லாம நிறைய கடன் மேல கடன் வாங்கி என்ன பண்றதுனே தெரியாம குடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருப்பாரு. அந்த கடன் பிரச்சனைனால அவங்க பொண்டாட்டியே அவங்களை விட்டு போயிடுவாங்க. கடைசியில என்ன பண்றதுனே தெரியாம இருக்க போற அவருக்கு வந்து ஒரு கேம் விளையாட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அந்த கேம் விளையாட ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பயன்படுத்திட்டு அந்த கேம்ல வந்து அவர் ஜெயிச்சாருன்னா நிறைய கோடி கணக்கில் வந்து காசு கிடைக்கும். சப்போஸ் அவர் தோத்துட்டாரா அவர் உயிரே போயிடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்க. கடைசியில அவர் இந்த கேமை ஜெயிச்சு வெளில வந்தாரா இல்ல செத்துட்டாரா அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் நிறைய சஸ்பென்ஸோட சொல்றாங்க இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த சீரிஸ்ல என்னென்ன கேம்லாம் விளையாடணும்னு பாத்தீங்கன்னா நாம சின்ன வயசுல இருக்க போற விளையாடலாம். அந்த மாதிரியான கேம்ஸ் விளையாடுவாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல இருக்க போற சாக்கோ சாக்கோ 1 2 3 சாக்கோ சாக்கோ 1 2 3 சாக்கோ சாக்கோ 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க போற எல்லா பசங்களும் வந்து அசையாம நிக்கணும். சப்போஸ் அசைச்சிட்டா அவங்க அவுட் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த ஒரு சீரிஸ்ல வந்து ஒரு பொம்மை வந்து திரும்பிட்டு ரெட் லைட் அப்படின்னு சொல்லி கண்ண மூடிடுவோம். திரும்பி பார்க்க போற கிரீன் லைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கிரீன் லைட்னு சொல்லி திரும்பி பார்க்க போற யாரான அசிச்சாங்கன்னா அவுட் இல்லாத உண்மையாலே போட்டு தள்ளிடும். அதுதாங்க இந்த சீரிஸ்ல ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய சின்ன பசங்க கேம் வச்சுதான் இந்த ஒரு சீரிஸ் வந்து உருவாக்கி இருப்பாங்க. லாஸ்டா இந்த லிஸ்ட்ல இருக்க சீரிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெல்பவுண்ட். இந்த சீரிஸ் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து மனுஷங்கள் வந்து பிறந்ததுல இருந்து நிறைய தப்புகள் நிறைய பாவங்கள் பண்ணிருக்கோம். ஆனா சில மனுஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே பாவங்கள் பண்ணிருக்கோம். ரொம்ப பெரிய பாவம்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பெரிய பாவம் பண்ண நபர்கள்லாம் கடவுள் கரெக்டாக கண்டுபிடிச்சி டிகிரி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க அனுப்பிச்சுடுவாங்க. அந்த டிகிரி வந்து என்ன பண்ணா இந்த பெரிய பாவங்கள் பண்ணவங்கிட்ட போய் நீ வந்து இந்த நாளில் வந்து சாவ போற, இந்த நாள் உன் உயிரை வந்து நாங்கள் எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மெசேஜ் மாதிரி வந்து கடவுள் வந்து அனுப்பிச்சு வைப்பாரு. கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அந்த டைம்ல அந்த நாளில் வந்து அந்த மனுஷங்க அந்த பெரிய பாவம் பண்ண மனுஷங்களும் செத்து போயிடுவாங்க. கடைசியில் இந்த டிகிரி ஏன் வருது, எதுக்கு வருது, இது உண்மையாலே கடவுளால் தான் வருதா இல்லையா, இது கடைசியில் என்ன ஆச்சு, இதுக்கு ஒரு எண்ட் இருக்கா இல்லையான்றது ரொம்ப சூப்பரா ரொம்ப த்ரில்லிங்கா சொல்றாங்க இந்த ஹெல்பவுண்ட் அப்படிங்கிற சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த சீரிஸ்ல வந்து 2 குரூப்பான மனிதர்கள் இருப்பாங்க. ஒரு குரூப் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து உண்மையாலே கடவுள் தான், நிறைய பாவம் பண்ணவங்கள அவரே வந்து எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு குரூப் வந்து இது கடவுளா இருக்காது, வேற ஒரு விஷயமா இருக்கும், யாருன்னு தெரியல, சூப்பர் நேச்சுரலா வேற யாரா கூட பண்ணலாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி 2 குரூப்பும் நிறைய சண்டை கிண்டலாம் போட்டுவாங்க. இந்த சீரிஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து இப்பதான் ஒரு பிறந்து வந்து ஒரு மணி நேரம் இருந்துருவோம். அந்த 1 மணி நேரத்திலேயே அந்த குழந்தைக்கு வந்து டிகிரி வர மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. இந்த டிகிரியை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் வரணும்னா பெரிய பாவம் பண்ணவங்களுக்கு தான் இந்த டிகிரி அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஆனா ஒரு பிறந்த குழந்தை எப்படி பாவம் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எல்லாம் நிறைய இடத்துல வரும்.